ஓம் சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை 11/12/22. அவ்வியக்த பாலனையினுடைய அழகே தனி இல்லையா? அவ்வியக்த பாபா, அவ்வியக்த பாலனை, ஆழமான விஷயங்கள் சொல்றது மட்டும் இல்லை, அந்த மகா வாக்கியங்கள் கேட்கும் போதே அதை கேட்டு மாறுவதற்கான சக்தியையும் பாபா என்ன செய்றார்? கூடவே கொடுக்குறார். எல்லாருக்கும் ஏன் அவ்வியக்த முரளி பிடிக்குது? என்ன பிராப்தி அனுபவம் ஆகுது. வெறும் மகா வாக்கியங்களா பாபா கொடுக்கல. சாக்கார ரூபத்துல இருக்கும் போது கூட இப்படி அப்படி இந்த உலகியல் விஷயங்கள் அது இதுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உதாரணங்கள் கொடுத்து சொல்லிட்டு இருப்பார். ஆனா அவ்வியக்த பாலனை அப்படின்றது பார்த்தா கம்ப்ளீட்டா நம்மளை என்ன பண்ணுது? நல்லா செதுக்குது இல்லையா? உருவாக்குது. அதான் பாபானுடைய அவ்வியக்த பாலனையினுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு ரிவைஸ் டேட் 18/1/93, 18th ஜனவரி, பிரம்மா பாபானுடைய நினைவு நாள். ஆகையால யோசிச்சு பார்க்கணும். பிரம்மா பாபா இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருந்திருப்போமா? அன்னைக்கு அவர் எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்து வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பாலனை கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நாம் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம். பிரம்மா பாபாவிற்கும் சரி, மம்மாவிற்கும் சரி, எவ்வளோ பாலனை கொடுத்து வழி காட்டிருக்கிறார். நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அதாவது இங்கிருந்து போன நிறைய பேர் பக்தர்கள் கேட்குறாங்க, இனி எவ்வளோ தூரம் இருக்கு, இனி எவ்வளோ தூரம் இருக்கு. நடந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடப்போம். முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். போய் தான் ஆகணும். நடுவுல நம்ம நிக்க முடியாது. அப்படிதானே? காலை வச்சிட்டோம். ஆன்மீக பயணத்துல நடந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா போய் சேர்ந்துருவோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை பாபாவிற்கும் இருக்கு. அதனால எவ்வளோ அமைதியா, அன்பா, நிதானமா புரிய வச்சுட்டே இருக்கிறார் இல்லையா? அதனால இன்னைக்கு பாபா என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத என்ஜாய் பண்ணணும். எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விருந்து அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? என்னென்ன வச்சிருப்பாங்க ஐட்டம்ஸ், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். அது போல வரும்போதே அவ்வியக்த முரளியா, இன்னைக்கு என்னென்ன பாபா நமக்கு ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு, அதையெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மனநிலையில கேட்டோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஆத்மாவுக்கு சுகம் கொடுக்கும். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, அனைத்து சக்திகளின் சாவி எது? அனைத்து சக்திகளின் சாவி எது? இரண்டாவது கேள்வி, நினைவு நாளின் விசேஷ மகத்துவம் என்ன? நினைவு நாளின் விசேஷ மகத்துவம் என்ன? மூன்றாவது, குழந்தைகளுடன் கூடவே எத்தனை வரதானங்கள் இருக்கிறது? அவை யாவை? அதனால் என்ன அனுபவம் ஆகிறது? குழந்தைகளுடன் கூடவே எத்தனை வரதானங்கள் இருக்கிறது? அவை யாவை? அதனால் என்ன அனுபவம் ஆகிறது? நான்காவது, குழந்தைகள் விசேஷமாக எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும்? ஏன்? குழந்தைகள் விசேஷமாக எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும்? ஏன்? அஞ்சாவது, திடமான உறுதிமொழியின் அடையாளம் என்ன? திடமான உறுதிமொழியின் அடையாளம் என்ன? ஆறாவது, திடமான உறுதிமொழி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? திடமான உறுதிமொழி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? ஏழாவது, குழந்தைகள் எந்த விளையாட்டை விளையாடுவதில் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள்? குழந்தைகள் எந்த விளையாட்டை விளையாடுவதில் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள்? எட்டாவது,
சாக்குப்போக்கு விளையாட்டின் பாஷை என்னவாக இருக்கிறது? சாக்குப்போக்கு விளையாட்டின் பாஷை என்னவாக இருக்கிறது? 9வது, திடமான உறுதிமொழியின் பாஷை என்ன? திடமான உறுதிமொழியின் பாஷை என்ன? 10வது, பெறுவது என்றால் என்ன? பெறுவது என்றால் என்ன? 11வது, திடமான உறுதிமொழிக்கான ஆதாரம் என்ன? திடமான உறுதிமொழிக்கான ஆதாரம் என்ன? 12வது, உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதிலாக பலவீனமாகுவதற்கு அல்லது தளர்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதிலாக பலவீனமாகுவதற்கு அல்லது தளர்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? 13வது, உயர்ந்த கர்மத்தின் அடையாளம் என்ன? உயர்ந்த கர்மத்தின் அடையாளம் என்ன? Fill up the blanks. இந்த நினைவு நாள் குழந்தைகளுக்கு டேஷ் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. இந்த நினைவு நாள் குழந்தைகளுக்கு டேஷ் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது, ஒன்று உறுதிமொழி, இன்னொன்று டேஷ். ஒன்று உறுதிமொழி, இன்னொன்று டேஷ். 3வது, உறுதிமொழி எடுப்பது என்றால் டேஷ் கொடுப்பது. உறுதிமொழி எடுப்பது என்றால் டேஷ் கொடுப்பது. 4வது, பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே டேஷ் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே டேஷ் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 5வது, இந்த வருடம் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் இந்த மூன்றையும் டேஷ் ஆக்க வேண்டும். இந்த வருடம் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் இந்த மூன்றையும் டேஷ் ஆக்க வேண்டும். 6வது, தூரப்பார்வை டேஷ். தூரப்பார்வை டேஷ். 7வது, திடமான சங்கல்பம் சகஜமாக டேஷ் ஆக்கும். திடமான சங்கல்பம் சகஜமாக டேஷ் ஆக்கும். முதல் கேள்வி, அனைத்து சக்திகளின் சாவி எது? நினைவு அல்லது ஆன்மீக நினைவு? 2 ரைட். ஆன்மீக நினைவு, அதாவது என்னுடைய பாபா என்ற நினைவு வந்த உடனேயே தந்தையும் என்னுடைய குழந்தைகளே என்று சொன்னார். எனவே நினைவுதான் அனைத்து சக்திகளின் சாவி. எத்தனை பேருக்கு இது ரைட் வந்துச்சு? நினைவு வந்தாலும் ஓகே. 2வது, நினைவு நாளின் விசேஷ மகத்துவம் என்ன? வில் பவர்ஸ்.
இன்றைய நினைவு நாளன்று விசேஷமாக பிரம்மா தந்தை தன்னைத்தானே அவ்வியக்தமாக்கிக் கொண்டு சாக்கார ரூபத்தில் விசேஷமாக குழந்தைகளை உலகத்திற்கு முன்னால் வெளிப்படுத்துவதற்கான விசேஷ வில் பவர்ஸை, அதாவது பவர்ஸை வில் செய்தார், அதாவது சக்திகளை வில் செய்து விட்டார். மூன்றாவது, குழந்தைகளுடன் கூடவே எத்தனை வரதானங்கள் இருக்கிறது, அவை யாவை, அதனால் என்ன அனுபவம் ஆகிறது? 3 வரதானங்கள். திரிமூர்த்தி வரதானம், சிவபாபாவின் இருக்கவே இருக்கு வரதானம். 2வது பாக்ய விதாத்தா பிரம்மா தந்தையின் வரதானம். 3வது ஜெகதம்பா சரஸ்வதி. அதனால் என்ன அனுபவம் ஆகிறது? வெற்றியின் அனுபவம், சகஜமான வெற்றி. கரெக்ட். திரிமூர்த்தி வரதானம் குழந்தைகளின் கூடவே இருக்கிறது. சிவபாபாவின் வரதானம் இருக்கவே இருக்கிறது. கூடவே பாக்ய விதாத்தா பிரம்மா தந்தையினுடைய வரதானமும் இருக்கிறது. கூடவே ஜெகதம்பா சரஸ்வதி தாயின் இனிமையான வாணியின் வரதானமும் இருக்கிறது. எனவே சகஜமாகவே வெற்றியின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 4வது கேள்வி, குழந்தைகள் விசேஷமாக எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும், ஏன்? குழந்தைகள் எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும்? திடத்தன்மை, உறுதி. ஏன் அப்படின்றதுக்கான கேள்வி அது. வெளிப்படுத்துவது மற்றும் உறுதிமொழி, இவற்றினுடைய பேலன்ஸ் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாப் தாதா மூலமாக பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகையால் உறுதி என்ற வார்த்தையை அண்டர்லைன் செய்ய வேண்டும். திடத்தன்மையை அண்டர்லைன் செய்யணும். ஏன்றதுக்கு விளக்கம். 5வது, திடமான உறுதிமொழியின் அடையாளம் என்ன? விட்டுடக்கூடாது. உயிரே போனாலும் சரி, செய்த உறுதிமொழி போக கூடாது. 6வது, திடமான உறுதிமொழி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? அசைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நிலைமைகளாக இருந்தாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சுயத்தின் நிலையை அசைக்க கூடாது, தோற்று போக கூடாது, கழுத்தின் மாலை ஆக வேண்டும். இதற்கு தான் திடமான உறுதிமொழி என்று சொல்லப்படுகிறது. 7வது, குழந்தைகள் எந்த விளையாட்டை விளையாடுவதில் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள்? சாக்கு போக்கு விளையாட்டின் விளையாட்டை விளையாடுவதில். உறுதிமொழியை பலவீனமாக ஆக்குகின்ற காரணத்திற்கு நிவாரணம் செய்வதற்கு பதிலாக சாக்கு போக்கின் விளையாட்டை விளையாடுகிறார்கள். இதில் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். 8வது, சாக்கு போக்கு விளையாட்டின் பாஷை என்னவாக இருக்கிறது? இது எல்லாருக்கும் தெரியுது. இப்படி இருக்கவில்லை, இப்படி இருந்தது, இப்படி ஆகாமல் இருந்திருந்தால் அப்படி ஆகி இருக்காது, இவர் இப்படி செய்கிறார் அல்லது இவர் இப்படி செய்தார், சூழ்நிலையே அப்படி இருந்தது, விஷயமே அப்படி இருந்தது. ஆக இப்படி மற்றும் அப்படி என்ற இந்த பாஷை சாக்கு போக்கினுடையதாகும். 9வது, திடமான உறுதிமொழியின் பாஷை என்ன? சொல்றது ஈஸியா இருக்கு இல்ல? சொல்றது ஈஸியா இருக்கு, எல்லாரும் சொல்றீங்க.
இப்படி இப்படி ஆனாலும் சரி, அப்படி ஆனாலும் சரி, நான் தந்தை போல் ஆக வேண்டும். மற்றவர்கள் மற்றவர்களை ஆக்க வேண்டியதில்லை, நான் ஆக வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்தாலும் நான் நல்லா இருப்பேன். இதுதான் திடமான உறுதிமொழியின் பாஷை. 10வது, பெறுவது என்றால் என்ன? கொடுப்பது. அதை எப்படி கொடுப்பது? மாஸ்டர் வள்ளலாகி சகியோகம், சிநேகம் மற்றும் அனுதாபப்படுவதுதான் பெறுவதாகும். 11வது, திடமான உறுதிமொழிக்கான ஆதாரம் என்ன? சுயத்தை பார்ப்பது, சுயத்தை மாற்றுவது மற்றும் சுய மரியாதையில் இருப்பது. அது கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சுயமரியாதை என்றாலே மாஸ்டர் வள்ளல் தன்மையில் இருப்பது. இதுதான் உறுதிமொழிக்கான ஆதாரம். 12வது, உறுதிமொழி திடமாக இருப்பதற்கு பதிலாக பலவீனமாகுவதற்கு அல்லது தளர்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை? இரண்டாவது, அதாவது 1 சாக்கு போக்கின் விளையாட்டு. 2வது, கவனக்குறைவு என்ற ஸ்க்ரூ லூஸாக இருப்பது. 3வது, கிட்ட பார்வை தூர பார்வை. அதாவது கிட்ட பார்வை பலவீனமாக இருக்கிறது, தூர பார்வை மிக மிக கூர்மையாக இருக்கிறது. இதுதான் காரணங்கள். சில நேரத்துல யாருக்காவது இது செய்யுங்கன்னு, லௌகீகத்துல கூட குழந்தைகள் அப்படித்தானே. ஒரு குழந்தைக்கு இது செய்யணும், அந்த அக்காவோ அண்ணாவோ சொல்லிட்டு அவன் மட்டும் செய்தாள, நான் ஏன் செய்யணும்? அந்த மாதிரி ஆயிடுல சில நேரத்துல இங்கேயும். 13வது, உயர்ந்த கர்மத்தின் அடையாளம் என்ன? உயர்ந்த கர்மத்தின் அடையாளம் தானும் திருப்தியாக இருப்பது, மேலும் மற்றவர்களும் திருப்தியாக இருப்பது. Fill up the blanks. இந்த நினைவு நாள் குழந்தைகளுக்கு டேஷ் கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. வெறும் சக்திகளில் அனைத்து சக்திகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. 2வது, ஒன்று உறுதிமொழி, இன்னொன்று திட உறுதிமொழி அல்லது திடமான உறுதிமொழி. 3வது, உறுதிமொழி எடுப்பது என்றால் டேஷ் கொடுப்பது, வெளிப்படையான நிரூபணம் கொடுப்பது. 4வது, பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே டேஷ் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுப்பதுதான் பெறுவதாகும். அவ்வளவுதான். 5வது, இந்த வருடம் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ், இந்த 3ஐயும் டேஷ் ஆக்க வேண்டும். சமம். புரிந்து கொள்வது, விரும்புவது மற்றும் செயல்படுவது சமமானதாக ஆக்க வேண்டும். 6வது, தூர பார்வை டேஷ் ஏமாற்றி விடுகிறது. இப்படி கேட்டிருக்கணுமோ, தூர பார்வை டேஷ் விடுகிறது, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏமாற்றி விடுகிறது. 7வது, திடமான சங்கல்பம் சகஜமாக டேஷ் ஆக்கும், தந்தைக்கு சமமாக ஆக்கும். ஓம் சாந்தி.